வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல அக்ஷய்குமார், மாதவன், அனன்யா பட் நடிப்பில் வெளியான கேசரி சாப்டர் 2 த அன்ஸ்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜாலியன் வாலாபாக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா 1919 ஏப்ரல் 13 எல்லாரையுமே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம்னா அது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். அந்த படுகொலைக்கு அப்புறம் நடந்த பலருக்கும் தெரியாத ஒரு சம்பவத்தை வச்சு தான் படத்தோட கதைக்களமே. அதாவது சங்கரன் நாயர் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் அரசாலேயே பெரிய மதிப்போட சற்பட்டம்லாம் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தி வச்சிருக்காங்க. அவர் ஒரு மிகப்பெரிய வக்கீலும் கூட. இவருக்கு ஜாலியன் வாலாபாக் சம்பவம் ஒரு பெரிய தாக்கத்தையே கொடுக்குது. அந்த தாக்கத்துக்கு பிறகு அவர் ஜெனரல் டயர் மேலேயும் பிரிட்டிஷ் அரசாங்கம் மேலேயும் கேஸ் போடுறாரு. அந்த கேஸில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையாங்கிறத உண்மை சம்பவத்தின் பின்னணிகளை சொல்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. சங்கரன் நாயரா அக்ஷய்குமார் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். பெரும்பாலும் அவரோட படங்களில் அவர் எல்லா படங்கள்லையுமே ஒரே மாதிரி நடிக்கிற மாதிரி தான் தோணும், ஒரு சில படங்கள் தவிர. ஆனால் இந்த படத்தில் மனுஷன் வேற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காப்புல. அதுவும் லெட்டர் படிக்கிற ஒரு சீனில் அவர் கண்கலர் மாதிரி இருக்கட்டும், கிளைமேக்ஸ் கோர்ட் சீனில் வெகுண்டெழுந்து பேசுகிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரம். அவரோட பெஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இடம் பிடிக்கும்னே சொல்லலாம். அவர் கூடவே வர்ற அனன்யா பட்டும் அவருக்கு மனைவியாக வர்ற ரெஜினாவும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதில் அனன்யா பட்டுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ரெஜினாவுக்கு சும்மா கூட வந்து போகிற மாதிரி தான் ஒரு சீன் இருக்குது. எதிர்த்தரப்பு வக்கீலா மாதவன் மனுஷன் ஒரு லுக்குலேயே மிரட்டலையும் நக்கலையும் கலந்து கொடுத்து ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வாதிடும் போதெல்லாம் நம்மளுக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆப்போசிட் வக்கீலாகவே இருந்தாலும் அவரோட வாத திறமையை பார்க்கறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து ஜென்ரல் டயராக வர்ற அந்த மனுஷன் எப்பா கேரக்டராகவே வாழ்ந்துருவாங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆளை பார்த்தாலே நமக்கு எரிச்சல் வரும். ஏன்னா அந்த ஆளுக்கு இந்தியர்களை பார்த்தாலே எரிச்சல் வர மாதிரி கேரக்டரை அப்படியே பண்ணியிருக்காப்புல. இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். இவங்களை தாண்டி மற்றவங்களும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் பட்டைய கிளப்பி இருக்கு. குறிப்பாக படத்தில் வர்ற சீன்ஸை நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸாக எலவேட் பண்ணி கொடுக்கறது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். பாட்டெல்லாம் புரியலைனாலுமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி சில இடங்களில் அவங்க வச்ச சாங்ஸ் ரொம்பவே ரசிக்கும்படியாகவே இருந்தது. குறிப்பாக ஆரம்பத்தில் அந்த துப்பாக்கி கைப்பிடிக்கிற இடத்துலேருந்து ஒரு சீனாக இருக்கட்டும், அக்ஷய்குமாருக்கு வச்ச ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக ஜாலியன் வாலாபாக்கை அவங்க படம் பிடிச்ச விதமே எதிர்பார்க்காத விதமாக இருந்ததுன்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்மள கதைக்கு உள்ளே இழுத்துடுறாங்க. குறிப்பாக அந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அங்கே தெரிக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சின்ன வயசில் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது சின்ன வயசில் நம்ம படித்ததை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து படம் முடிகிற வரைக்குமே எங்கேயுமே பொருடிக்காமல் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி தான் இருந்தது ஸ்க்ரீன் பிளே. ஸ்டார்டிங்கில் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அக்ஷய்குமாருக்கான கேரக்டரை பில்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் எப்படி மக்களுக்கு ஆதரவாக மாறுது அப்படிங்கிற வச்ச சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அதில் அக்ஷய்குமாருக்கான சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ஸ் அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இது தேவையே இல்லாத சீன் சொல்ல முடியாத அளவுக்கு தான் ரைட்டிங் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா சீன்ஸுமே அப்படி டாப் நச்சாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சதுன்னு படக்குழு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ உண்மையோ பொய்யோ தெரியல, ஆனால் படம் நமக்குள்ள ஒரு உணர்வை கடத்திருச்சுன்னே சொல்லலாம். குறிப்பாக கோர்ட்ரூம் ட்ராமா பட ரசிகர்களுக்கு இந்த படம் சரியான விருந்துனே சொல்லலாம். ஏன்னா ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா படத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் அப்படியே கச்சிதமாக செட் ஆகிருக்கு. குறிப்பாக இதில் வர்ற அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகள் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் இது உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்ததுனால நம்மளால் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கவே முடிஞ்சது. இந்த வருஷத்தில் பார்த்த தரமான படங்களில் இந்த படமும் ஒன்றுன்னு கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் மக்களே. உங்களை நிச்சயமாக இந்த படம் ஏமாற்றவே ஏமாற்றாது. தாராளமாக பாருங்கள். படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. தமிழ் டப்பிங் கூடிய சீக்கிரம் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு விமர்சனம் சந்திப்போம் மக்களே. நன்றி.